பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. செபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம். கர்த்தாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே 11வது மாதம் 1 தேதி அன்று உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூட நீ கொடுத்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி 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 என்று ஸ்தோத்திரிக்கிறோம். மகா பெரிய கிருபை என்று உணர்ந்தவர்களாக கர்த்தாவே, நன்றி இருதயத்தோடு உம்மை ஆராதிக்க நாங்கள் விரும்புகிறோம். ஆவியோடும் உண்மையோடும் தொழுகை செய்ய நாங்கள் விரும்புகிறோம். Father God, we just want to worship you in spirit and in truth, in recognizing that it is merely your grace that we are alive. So Lord, we want to thank you from the bottom of our heart. Accept our praises and worship today, Lord, and minister to each one of us accordingly. ஆண்டவரே, ஆராதனையிலே ஈடுபடுகிற ஒவ்வொருவரும், கலந்து கொள்ளுகிறவர்களும் கர்த்தாவே, ஒவ்வொரு இல்லத்திலும் கூடி உம்மை ஆராதிக்கும் வேளையிலே உம்முடைய பிரசனம் நிரம்பி உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய வல்லமை, உம்முடைய மகிமை, உம்முடைய அபிஷேகம் ஒவ்வொரு மேலும் சிறுவர் முதல் பெரியோர் மட்டும் இறங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். வாருங்கள், கர்த்தருக்கு மகிமையுண்டாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆரம்ப பாடலாக அல்லேலூயா கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள். அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். 319ஆம் பாடலை நாம் ஒருமனப்பட்டு நாம் பாடுவோமாக. அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையா கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உள்ளம் அழித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மலையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியா கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள்.
தொடர்ந்து நாம் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோமாக. பொதுவான பாவ அறிக்கையை நாம் அர்த்தத்தோடும் கருத்தோடும் ஒன்று சேர்ந்து வாசிப்போமாக. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இரங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவங்களின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமீன். தொடர்ந்து மாறி மாறி வாசிப்புக்கு சங்கீதம் 34ஆம் அதிகாரம் முதல் 13 வசனங்களை வாசிக்க திருமதி ஜெனிதா தாவீது அவர்களை அழைக்கின்றோம். மாறி மாறி வாசிப்பு 34ஆம் சங்கீதம் முதல் 13 வசனங்கள் வாசிக்க திருமதி ஜெனிதா தாவீதை வரவேற்கின்றோம். மாறி மாறி வாசித்தல் சங்கீதம் 34 வசனம் 1 தொடங்கி 13 முடிய. வசனம் 1. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவு இல்லை. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். சேர்ந்து வாசிப்போம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். ஆமீன். தொடர்ந்து கர்த்தரை நாம் ஆவியோடும் உண்மையோடும் தொழுகை செய்வோம். 10 மாதங்கள் முடிந்து 11வது மாதத்திற்குள் வழிநடத்துகிற ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் துதிப்போமாக, ஒருமனப்பட்டு துதிப்போமாக. குமாரி லெவிஷால் டிவிட்சன் அவர்கள் நம்மை துதி தொழுகையில் வழிநடத்துவார்கள். அவர்களோடு சேர்ந்து நாம் உற்சாகமாக கர்த்தரை ஆர்ப்பரிப்போமாக. Let us worship the Lord in praises, in singing, in one accord, in one mind, together with Levishal Davidson. Hallelujah, Hallelujah. வாருங்கள் நாம் யாவரும் ஒரு விசை கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களை ஒரு மனமாய் அழைத்து வந்து ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருடைய இல்லங்களில் ஆண்டவரே நீர் ஆராதனை செய்ய வைத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நாங்கள் ஒரு குடும்பமாய் கூடி ஒரு மனதோடு ஆண்டவரே உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய துதியின் மேலே நீர் அசைவாடுமாறு செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேக மலையை, உம்முடைய வல்லமையின் மலையை நீர் ஊற்றுமாறு செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே.
நாம் யாவரும் எழுந்து நின்று கரங்களை தட்டி உம்மை நம்பி வந்தேன் என்ற பாடலை பாடுவோம். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். எல்லோஹேல் 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 உம்மை துதிப்பேன். எல்லோஹேல் 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 உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீர் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீர் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கையோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தேன். உடன்படிக்கையோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தேன். எல்லோஹேல் 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 உம்மை துதிப்பேன். எல்லோஹேல் 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 உம்மை துதிப்பேன். வேண்டினோரெல்லாம் வீடு பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் வீடு பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். எல்லோஹேல் 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 உம்மை துதிப்பேன். எல்லோஹேல் 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 உம்மை துதிப்பேன். எல்லோஹேல் 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 உம்மை துதிப்பேன். செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நாங்கள் கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். அப்பா நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. அப்பா நாங்கள் உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி, கொடான கொடி நன்றி ஆண்டவரே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை
செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. அப்பா, நாங்கள் உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி, கோடான கோடி நன்றி. பிரசன்னம் நாடி வந்தே கிருபையினார் நோக்கிடுமே. பிரசன்னம் நாடி வந்தே கிருபையினார் நோக்கிடுமே. இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே. இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. மனிதர்கள் என்னை வதைத்தாலும் அஞ்சிடேனே. நீர் இருக்கையிலே. மனிதர்கள் என்னை வதைத்தாலும் அஞ்சிடேனே. நீர் இருக்கையிலே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. வாழ்க்கையின் பாரங்கள் நெருக்கையிலே உம் பிரசன்னம் என் அடைக்கலமே. வாழ்க்கையில் பாரங்கள் நெருக்கையிலே உம் பிரசன்னம் என் அடைக்கலமே. திக்கற்ற நிலைமையில் இருந்தாலும் திடன் கொள்ளுவேன் உம் சமூகத்திலே. திக்கற்ற நிலைமையில் இருந்தாலும் திடன் கொள்ளுவேன் உம் சமூகத்திலே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒரு மனமா எங்களை ஆராதனை செய்ய வைத்த கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் துதியின் மத்திய நீர் அசைவாடினத்திற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, மீதியான வேலைகளை உங்களுடைய அன்பு கருத்தில் ஒப்பு வைக்கிறோம். நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துமாறு மாறாத இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். கிருபையும் சத்தியமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுகை செய்ய நீர் எங்களுக்கு கொடுத்த சகல ஆசீர்வாதத்துக்கும் கிருபைக்கும் இரக்கத்துக்கும் தயவுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்த ஆண்டவரே,
நாங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் வருகின்றோம். பரிசுத்த தேவனை ஆராதிக்கும் வேளையிலே நாங்கள் எவ்வளவாக அழுக்கானவர்கள், தீட்டுப்பட்டவர்கள், பாவிகள் என்று உணர நீ பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நீர் கிரியை செய்ததற்காக நன்றி. இதோ இந்த வேளையிலும் கூட எங்களை தாழ்த்துகின்றோம். கர்த்தாவே, நாங்கள் மன்னிப்பு கேட்க விரும்புகின்றோம். எங்கள் தவறுகள், குற்றங்கள், பாவங்கள், கவனக்குறைவுக்காக மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்கின்றோம். தூய இரத்தத்தை கொண்டு கழுவும், சுத்திகரியும், பரிசுத்தமாக்கும், மறுபடியுமாக உடைய பிள்ளைகளாக, சிஷ்யர்களாக, ஊழியர்களாக எங்களை ஏற்றுக்கொள்ளுமாப்பா. தொடர்ந்து உம்முடைய கிருபாசனத்திற்குள் நாங்கள் பிரவேசிக்கின்றோம். இந்த நாள் கர்த்தாவே நாங்கள் ஸ்தோத்திர ஆராதனையாக அனுசரிக்க வேண்டும் என்று வாஞ்சித்தோம். ஆனால் உம்முடைய சித்தம் ஒத்தி வைக்கப்படுகிறதுனாலே கர்த்தாவே இந்த நாள் 11வது மாதம் முதல் தேதியிலே உம்மை ஆராதிக்க நீ கொடுத்த கிருபைக்காக, இரக்கத்துக்காக நாங்கள் நன்றி 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 என்று நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்க விரும்புகின்றோம். குடும்பமாக ஒருமனப்பட்டு நாங்கள் ஸ்தோத்திரிக்க விரும்புகின்றோம். எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் நடந்தாலும் நீர் எப்பொழுதும் மாறாதவராக, உண்மையுள்ளவராக, நீதியுள்ளவராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் 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 என்று ஸ்தோத்திரிக்க விரும்புகின்றோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட ஆன்லைன் ஆராதனை மூலமாக நாங்கள் ஆராதிக்க குடும்பமாக எங்கள் வீடுகளிலே நாங்கள் அமர்ந்து குடும்பமாக ஒற்றுமையோடு ஒருமனப்பட்டு உம்முடைய நாமத்தை ஆராதிக்க நீ கொடுக்கிற ஸ்லாக்கியத்துக்காக நன்றி 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 ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரே தங்கள் இல்லங்களில் கூடுவதற்கு ஊக்குவிக்குமாறு ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உற்சாகப்படுத்துமாறு நாங்கள் கெஞ்சுகின்றோம். இதோ இந்த வேலையிலும் கூட கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் கூடியிருக்கும் வேலையிலும் அப்பா இந்த ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய அசைவாடுதலையும் உம்முடைய தொடுதலையும் உம்முடைய குரலையும் நாங்கள் கேட்க விரும்புகின்றோம். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் என் ஆத்மா உண்மையே நோக்கி கதறுகிறது என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னது போல நாங்களும் எங்களுடைய உள்ளான மனிதனுடைய தாகம், எங்களுடைய உள்ளான மனிதனுடைய பசி உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கின்றோம். எங்கள் பசியையும் தாகத்தையும் தீருமப்பா. இந்த காலவேளையில் எங்களோடு கூட பேசும். கடைசி காலத்தில் வாழ்கிற நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி, ஏமாற்றப்பட்டு போகாதபடி, ஆண்டவரே கைவிடப்பட்டு போகாதபடி நாங்கள் ஆயத்தமாக இருக்க எங்களோடு கூட பேசும் அப்பா, பேசும். இந்த நாளிலும் கூட எங்கள் தலைமை போதுகிற டாக்டர் ஜான் கோயில் பிள்ளை மூலமாக நீர் எங்களோடு கூட பேசுவீராக. ஜீவனுள்ள வசனம் அவர் வாயிலிருந்து புறப்படுவதாக. ஆண்டவரே, அதை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யுமாறு ஜெபிக்கின்றோம். Help us to listen, understand your word through your servant and obey positively, Lord, in obedience. Help us to practice what we have learned from your living word. Continue to minister to each one of us accordingly. கர்த்தாவே, தொடர்ந்து இந்த வேளையிலும் கூட குறிப்பாக கொரோனா வாதையினால் நாடு பாதிக்கப்பட்டிருக்கிறதையும் நாங்கள் அறிகின்றோம். CMC மூலமாக கட்டுப்பாடுக்குள் இருக்கிறது நிமித்தம் சபை கூடி வர முடியாமல் இருக்கிறதை நாங்கள் உணர்ந்து உம்முடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். கிருபை கூறும். விரைவிலே இந்த வாதையானது ஆண்டவரே இல்லாமல் போகும்படி ஒரு அற்புதத்தை செய்யும் அப்பா. நாட்டிலே சேமத்தை கொடும் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய கண்களில் தயவு கிடைக்க நாங்கள் செபிக்கிறோம். மறுபடியுமாக நாங்கள் குடும்பமாக சபையிலே ஒன்று கூட வாரத்தில் உம்முடைய பரிசுத்த ஓய்வு நாளிலே நாங்கள் கூட எங்களுக்கு கிருபை செய்யுமாறு ஜெபிக்கின்றோம். வழி நடத்தும் பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த சிம்டம் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, மருத்துவமனையில் பணியாற்றுகின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரின் இரத்தத்தின் கோட்டைக்குள் மூடி மறைத்து நீர் பாதுகாத்து ஆசீர்வதியும். உம்முடைய தெய்வீக வழிநடத்துதல், தெய்வீக பாதுகாப்பு, தெய்வீக ஆண்டவரே தொடுதல், குணமாக்குதல் காணப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதம் நடந்து உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தாவே, எங்களுடைய நாட்டுக்காக வருகின்றோம். நாட்டின் சூழ்நிலைக்காக நாங்கள் வருகின்றோம். கர்த்தாவே,
வருகிற நவம்பர் மாதத்தில் நடைபெறவிருக்கின்ற அந்த பார்லிமெண்ட் சிட்டிங்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நாடாளுமன்ற கூடுதலை உம்முடைய கைகளிலே ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தின்படி கர்த்தருக்கு பயப்படுகிற தலைவர்கள் ஆண்டவரே தங்களுடைய கடமைகளை நிறைவேற்ற நீ கிருபை செய்யுமாறு ஜெபிக்கிறோம். எல்லா அநீதியும், எல்லா அநியாயங்களும், எல்லா ஊழல்களும் இயேசுவின் நாமத்தில் ஒழிக்கப்படுவதாக, கர்த்தாவே நீக்கப்படுவதாக. நீதியோடும் நியாயத்தோடும் மக்கள் ஆதரிக்கப்பட, தேவைகள் சந்திக்கப்பட நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். தொடர்ந்து நீ கிரியை செய்யும். உம்முடைய சித்தம் மலேசியா அரசாங்கத்துக்கு காணப்பட நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். அப்பா, தமிழ் வருடாந்திர மாநாட்டுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, இந்த நவம்பர் மாதத்தில் குறிப்பாக நடக்கவிருக்கின்ற 45வது அமர்வுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, நீர் கண்ணோக்கி பாரும் ஆயத்தங்களை, நீர் கண்ணோக்கி பாரும் ஆயத்த குழுவோடு கூட இரும். மாநாட்டு தலைவர் டாக்டர் டெனிஸ் ராஜோடும் எக்ஸ்கோவோடும் அவர்கள் எடுக்கிற எல்லா பிரயாசங்களோடும் நீர் சேர்ந்து கொள்வீராக. கர்த்தாவே, நீர் வழிநடத்தி ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து கர்த்தாவே, இந்த வேலையிலும் கூட கர்த்தாவே, நாங்கள் வருகிறவர் 4 ஆண்டுகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். ஒவ்வொரு ஊழியத்துக்கும் ஏற்ற தலைவர்களை நீ தெரிந்து கொள்வீராக. உமக்கு பயந்து கீழ்ப்படிந்து உம்முடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தி தமிழ் வருடாந்திர மாநாட்டில் உள்ள 55 சபைகளும் பக்தி விருத்தி அடையத்தக்க ஆண்டவரே ஊழியம் செய்ய ஊழியர்களை எழுப்புவீராக. ஒவ்வொரு தலைவர்களையும் ஸ்திரப்படுத்துவீராக, பக்குவப்படுத்துவீராக, அபிஷேகிப்பீராக. கர்த்தாவே, இந்த வேலையிலும் கூட கர்த்தருக்குள் நித்திரையடைந்த திரு ஸ்டான்லி சருகோப்பன் குடும்பத்தினருக்காக நாங்கள் வருகின்றோம். அந்த குடும்பத்தினரை கண்ணோக்கி பார்த்து ஆற்றி தேற்றி ஆண்டவரை ஆறுதல் படுத்துமாறு நாங்கள் கெஞ்சுகின்றோம். தொடர்ந்து கர்த்தாவே, நீர் அந்த குடும்பத்துக்கு தேவையானவைகளை சந்தித்து நீர் வழிநடத்துமாறு ஜெபிக்கிறோம். இதேபோல் வியாதியாக சரீர பலவீனமாக இருக்கிற போதகர்களையும் ஊழியர்களையும் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் இயேசுவின் தழும்புகளால் சுகப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக, ஆற்றுவீராக. தொடர்ந்து தேவைகளை சந்திப்பீராக. கர்த்தாவே, தொடர்ந்து வருகிற நவம்பர் மாதம் 6ஆம் தேதி ஆண்டவரே பொருளாதார பட்ஜெட் 2021 பார்லிமெண்ட்லே சமர்ப்பிக்கப்படும் போது ஆண்டவரே நீர் ஆளுகை செய்யும். நிதித்துறையிலே கர்த்தாவே எல்லாருக்கும் சமமான உரிமை கிடைக்க நீ கிருபை செய்வீராக. நீரே ஆட்கொள்ளும், வழிநடத்தி ஆசீர்வதியும். தொடர்ந்து கர்த்தாவே, எங்களுடைய சபை ஊழியங்களுக்காக, குறிப்பாக கட்டுமான வேலைக்காக நாங்கள் வருகின்றோம். தடைப்பட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வேலையும் நேர்த்தியாக, செம்மையாக, நேரத்தோடு செய்து முடிக்க நீ கிருபை செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். சபை ஒற்றுமையாக இருக்க வேண்டும், புரிந்துணர்வோடு இருக்க வேண்டும், அகாப்பி அன்பு ஆளுகை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து எல்லா காரியங்களையும் நேரத்தோடு செமையோடு முடித்து 15ஆம் தேதி கர்த்தாவே உமக்கு சித்தத்திமானால் ஸ்தோத்திர பிரதிஷ்டை ஆராதனை நடைபெற நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சித்தத்துக்காக நாங்கள் நாடுகிறோம், கெஞ்சுகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்பட ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த ஆராதனையும் தொடர்ந்து வழிநடத்தி ஆசீர்வதியும். உமக்கு எல்லா துதிகன மகிமையும் செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமீன். கர்த்தர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை நாம் ஒருமனப்பட்டு சொல்வோமாக. பரமனிற்கு எங்கள் பிதாவே, உடைய நாமம் பிரஸ்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றத்தை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரேஸ் பண்ணாதபடி தீமின்றி ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உம்முடையவர்களே. ஆமேன், ஆமேன். நாம் யாவரும் எழுதி நின்று கர்த்தருக்கு என்று காணிக்கைகளையும் தசம பாகத்தையும் செலுத்துவோம். அவ்வேளையிலே நன்றியால் துதிப்பாடு என்ற பாடலை நாம் பாடுவோமாக. உற்சாகமாக நன்றியோடு
துதிப்பாடு என்ற பாடலை பாடிக்கொண்டிருக்கும் வேளையிலே நம்முடைய காணிக்கைகளையும் தசம பாகத்தையும் நாம் கர்த்தருக்கு சமர்ப்பிப்போம். ஆன்லைன் ஆராதனையாக இருக்கிறபடியா சபையார் யாவரும் தங்கள் காணிக்கைகளையும் தசம பாகத்தையும் ஆன்லைன் பேங்கில் மூலமாக செய்து ஸ்லீப்பை நீங்கள் திரு ஜெசுதாஸ் நம்முடைய பொருளாளரிடம் அனுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வாருங்கள், நன்றியால் துதிப்பாடு என்ற பாடலை நாம் பாடுவோமாக. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாம் வாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாம் வாலே என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாம் வாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாம் வாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாம் வாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாம் வாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாம் வாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாம் வாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாம் வாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாம் வாலே என்றும் பாடு. இந்த வேளையிலும் கூட நம்மளுடைய மத்தியில் இருக்கின்ற தலைமை போதகர் திரு டாக்டர் ஜான் கோயில் பிள்ளை அவர்கள் இந்த மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த மாதத்தில் திருமணம் செய்தவர்களுக்கும் விசேஷித்த ஜெபத்தை அவர் வழிநடத்துவார்கள். குறிப்பாக இந்த மாதத்தில் பிறந்தவர்களுக்காகவும் ஆனிவர்சரி கொண்டாடுகிறவர்களுக்காகவும் தலைமை போதகர் திரு டாக்டர் ஜான் கோயில் பிள்ளை அவர்கள் ஜெபத்தில் வழி நடத்துவார்கள். இன்றைய தினத்தில் இந்த மாதத்தில் நவம்பர் மாதத்திலே பிறந்த நாட்களை கொண்டாடுகிறவர்கள், திருமண நாட்களை அனுசரிக்கிறவர்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் பிதாவே, உம்முடைய நாமத்திலே நாங்கள் எங்கள் திருச்சபை குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக கர்த்தாவே, இந்த மாதத்திலே தங்கள் பிறந்த நாட்களை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் நாட்களை எங்களுக்கு கூட்டி கொடுக்கிறவர். அதை கூட்டி கொடுக்கும் பொழுது
அந்த நாட்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருகிறவர். அவனமாக கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை பேர் பேராக சந்தித்து ஆசீர்வதித்து வழிநடத்தும். திருமண நாட்களை நினைவு கூறுகிறவர்களையும் உம்முடைய பராமரிப்புக்கும் அன்புக்கும் ஆசீர்வாதத்துக்கும் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீர் கூட இருந்து கர்த்தாவே கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அவளுடைய தேவைகளையும் நீர் சந்தித்து வழி நடத்தி காத்துக்கொள்ளும். திருச்சபையாக இவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதம் அவர்களோடு கூட இருந்து இவர்களை கரம் பிடித்து வழி நடத்தி காத்துக்கொள்ளும். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாறாத அன்பு நிமித்தம் வேண்டுகிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாக நாம் யாவரும் எழுதி நிற்போம். வேத வாசிப்புக்கு என்று சங்கீதம் 92 அதிகாரம் முதல் 5 வசனங்களும், எபேசியர் 5 அதிகாரம் 18 20 வரை. இன்று வாசிக்க வேண்டிய வேத பாகம் சங்கீதம் 92 1-5 வரை. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரை உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புயரினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுர மண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிருபைகளின் நிமித்தம் ஆனந்தம் சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் ஆழமானவைகள். எபேசியர் 5 அதிகாரம் 18 20 வரை. துன்மார்க்கத்திற்கும் ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதத்தினாலும் கீர்த்தனையினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை சோஸ்தரித்து ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாக நம் மத்தியில் இருக்கும் தலைமை பொதுகர் அவர்கள் இன்று தேவனுடைய செய்தியை நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு ஸ்தோத்திரம் செலுத்துவது நல்லது. ஸ்தோத்திரம் செலுத்துவது நல்லது. குட் டு கிவ் தேங்க்ஸ் என்ற தலைப்பிலே நம்முடைய தலைமை பொதுகர் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இந்த விசேஷ ஆராதனையிலே நிலைத்திருக்கும்படியாய் நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தரை நாம் ஆராதிக்க வந்திருக்கும் வேளையிலே ஸ்தோத்திர ஆராதனையாக நாம் இவனமாய் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக கூடும் பொழுதும் கர்த்தருடைய மகத்துவமான பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. இந்த கட்டுப்பாட்டுக்குள் நிலைத்திருக்கும் நம்முடைய வாழ்க்கை கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கூடுவது எவ்வளவு நன்மையானது, மேன்மையானது என்பதை நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். சங்கீதம் 92 1-5 வரையும் எபேசியருக்கு பரிசுத்த பவுல் எழுதின நிருபத்திலே 5 அதிகாரத்தில் 18 வசனத்திலிருந்து 20 வசனம் வரை நாம் இந்த பாகத்தில் நம்முடைய கர்த்தரை ஆராதிக்கும் வேளையிலும் அவருடைய வார்த்தையை தியானிக்கும் வேளையிலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்காக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் செலுத்துவது நல்லது. குட் டு கிவ் தேங்க்ஸ். ஸ்தோத்திரம் செலுத்துவது நல்லது. ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த விசேஷித்த ஆராதனையில்
நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு பல பாடுகள் மத்தியில், கஷ்டங்களுக்கு மத்தியில், நஷ்டங்களுக்கு மத்தியில் கட்டுப்பாட்டுக்குள் நிலைத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் உம்மிடத்திலே வருகிறோம். எங்களை சுற்றிலும் நடைபெறுகிற காரியங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது ஏன், எதற்கு, எப்படி இந்த நிலைமைக்குள் வந்தோம் என்ற கேள்வி கேட்கும் பொழுதும் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின்படி எல்லா நல்ல ஈவுகளும் உம்மிடத்திலிருந்து வருகிறது என்று உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது. அதோடு கூட சங்கீதக்காரன் கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும், காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தை அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். இவ்விதமான உற்சாகம் கொடுக்கிற கர்த்தருடைய வார்த்தையில் நாம் ஈடுபட்டவர்களாக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கூடுகிறோம். எவ்வளவு நல்லது ஸ்தோத்திரம் செலுத்துவது. நன்றியுள்ள இருதயத்தோடு ஜீவிப்பது எவ்வளவு இன்பமானது என்பதை சங்கீதக்காரன் அவருடைய அனுபவத்திலே சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு, உற்சாகத்தோடு என்ன சொல்லுகிறார்? It is good to give thanks to the Lord. It is good to give thanks to the Lord. ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு செலுத்துவது நல்லது. அவர் கர்த்தருடைய ஜனங்களுக்கும் தனக்கும் சேர்த்து சொல்லுகிற இந்த வார்த்தை, ஸ்தோத்திரம் செலுத்துவது நல்லது. It is good to give thanks to God. அவருடைய ஜனங்களுக்கு மத்தியிலே இதை சொல்லுகிறார். பரிசுத்த பவுல் எபேசு சபைக்கு எழுதும் பொழுதோ, ஒருவரோடு ஒருவர் சங்கீதங்களினால், ஞான கீதங்களினால், கீர்த்தனைகளினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் என்று சொல்லுகிறார். இதுதான் கர்த்தருடைய சித்தம், நமக்குரிய கர்த்தருடைய சித்தம் இதுதான் என்று சொல்லுகிறார். எபேசியர் 5:19. இந்த சங்கீதக்காரர் இங்கே காரியங்களை பேசும் பொழுது அவர் ஏன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த சொல்லுகிறார் என்றால், அவருடைய அன்பை ருசித்தவர். He had tasted the loving kindness of God, the steadfast and enduring love of God. விட முடியாத, தொடர்ந்து அவருடைய அன்பையும் கிருபையும் உணர்ந்தவராய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் என்று சொல்லுகிறார். அவருடைய ஜனங்கள் மேல் வைத்திருந்த அன்பு, அவரை விசுவாசிக்கலாம், அவரை நம்பலாம், அவர் எப்பொழுதும் நமக்கு ஏற்றவராய் இருப்பார் என்ற விசுவாசத்தோடு கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஏன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது நல்லது? யாக்கோபு 1 அதிகாரம் 17 வசனத்தில்
நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்கிறார். James in 1st chapter verse 17 says, every good and perfect gift comes from God. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். 1 Thessalonians chapter 5 verse 18, Paul urges, give thanks in all circumstances, for this is the will of God in Christ Jesus for you. நாம் ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது என்ன நடைபெறுகிறது? What happens when you give thanks? முதலாவது, நாம் கர்த்தருக்கு எந்த நிலையிலும் ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது நம்முடைய சோர்வூட்டுதலை களையச் செய்கிறது. சோர்ந்து போய் இருக்கும் பொழுது நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமானால் அதை களையச் செய்துவிடும், விடுத்து போட்டுவிடும், அந்த சோர்வு கடந்து போய்விடும். இரண்டாவது, உங்கள் வாழ்க்கையின் சந்தோஷத்தை கூட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தை கூட்டும். Increases your joy in life. When you give thanks, it increases your joy. மூன்றாவதாக, உங்கள் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் எதிர்காலத்தை குறித்து உற்சாகப்படுத்தும். என்ன நடக்குமோ நாளைக்கு, அடுத்த மாதம் என்ன நடக்குமோ, அடுத்த வருடம் என்ன நடக்குமோ என்று நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினால் அந்த உற்சாகம் தானாக வந்துவிடும். Encourage your faith and hope for the future. That's what thanksgiving does. When you come to God with thanksgiving, in spite of what is going around you, it encourages you, your faith and hope for the future. நான்காவதாக, ஆக்கமுறையான எண்ணத்தை உங்கள் சிந்தையில் உண்டாக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது ஆக்கமுறையான எண்ணத்தை உங்கள் சிந்தையில் உண்டாக்கும். Fourth, encourages you to have a positive mental attitude. When you come to God with thankfulness, with gratitude, it encourages you to have a positive mental attitude. ஐந்தாவதாக, மற்றவர்களிடத்தில் கர்த்தரிடத்திலும் தாராள மனப்பான்மையை உருவாக்கும். Gratitude and thankfulness will encourage you to be generous toward God and others. That's what thanksgiving does. And that's why we encourage you to give thanks to God at all occasions. இரண்டாவதாக நாம் பார்க்கின்றது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது நல்லது. உங்களுக்கும் நல்லது, உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் நல்லது. Giving thanks to God is a good thing for you and for those around you. இதில் முதலாவது நாம் பார்க்கின்றோம், கர்த்தருக்கு நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது, மற்றவர்களோடு சேர்ந்து நாம் செய்யும் பொழுது, ஆராதனையிலே இந்த ஸ்தோத்திர ஆராதனை இதில் நாம் எல்லாரும் கலந்து செய்கிறோம். ஆனால் இந்த
இக்கட்டான நிலையிலே நாம் அப்படி செய்ய முடியாது. நம்முடைய குடும்பத்தாரோடு நம்முடைய வீட்டிலே இருந்து நாம் இந்த ஆராதனையை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் என்றாலும் எல்லாரும் அங்கே சேர்ந்து நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது மற்றவர்களுக்கு அது உற்சாகப்பட வைக்கிறது, அவர்களுக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறது. நாம் யாவரும் சேர்ந்து செய்கிறோம். Your offering thanks to God will encourage others to have faith in God. In spite of what is going on around you or in your family or among friends, you still give thanks, and that will encourage others. இரண்டாவது, நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது நம்முடைய உள்ளான நன்றி, கர்த்தருக்கு நன்றியுள்ள ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறது. Our thanksgiving will encourage an attitude of gratitude within those who are around you. நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு அது ஒரு உற்சாகத்தை உண்டாக்கும், நன்றி சொல்லும் மனப்பான்மையை உண்டாக்கும். சோர்ந்து போயிருக்கிறவர்கள் அவர்களும் நன்றி சொல்லுவார். Our thanksgiving brings joy to our heavenly Father. நம்முடைய பரம பிதாவுக்கு நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு அவரிடத்தில் வந்து ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது அவருடைய இருதயம் சந்தோஷப்படுகிறது, அவர் மகிழ்கிறார். Just like our earthly fathers, when we grow up and then we work and then we earn and then we bring them a small gift, how happy they are, how joyful they are. Yeah. நம்முடைய பெற்றோர்கள் நாம் வளர்ந்து வேலை செய்து அவர்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன வெகுமதி கொண்டு வந்துட்டால் அது அவர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். எவ்வளவு நாம் அவர்களை நேசிக்கிறோம் என்பதை காட்டுகிறது. மூன்றாவது, நாம் நன்றி செலுத்துவது அல்லது ஸ்தோத்திரம் செலுத்துவது, மற்றவர்களுக்கு நன்றி சொல்லுவது, பெற்றோர்களுக்கு. நம்முடைய பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மை வளர்த்திருப்பார்கள், என்னென்ன காரியங்கள் அவர்கள் தங்களுக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் விட்டு தியாகம் செய்து பிள்ளைகள் படிக்கணும், பிள்ளைகள் நன்றாக இருக்கணும் என்று சொல்லி நம்மை வளர்த்து விட்டவர்கள் நாம் நல்ல நிலைமையிலே இன்று இருக்கும் பொழுது அவர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டும். We need to give thanks. So thank you to our parents. They have suffered a lot. They have sacrificed a lot so that we can become better people. So we will bring happiness and joy to our aged parents by thanksgiving or thanking them for what they have done to us, what they have been meant to us through our lives. இரண்டாவது, நமக்கு நன்றி சொல்வது நம்முடைய துணைவன், துணைவி, மனைவி, கணவர், அவர்களுக்கு நன்றி சொல்வது. ஏனென்றால் கர்த்தர் அவர்களை நமக்கு ஏற்ற துணையாக கொடுத்திருக்கிறார். வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், கஷ்டங்களும் இருக்கும், வேதனையும் இருக்கும், களிப்பு இருக்கும், கண்ணீரும் இருக்கும். ஆனால் இவைகளுக்கு மத்தியிலே நம்மை தாங்கி வருகிற தேவன் ஏற்ற துணையை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதற்காக நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Let us give thanks for our mates, for our wife, our husband. Marriage is nourished by an attitude of gratitude. Thank your mate for sharing your life.
மேலானதோ கீழானதோ கஷ்டமோ நஷ்டமோ நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகிற நம்முடைய துணைக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். மூன்றாவது, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோமா? Are we thankful to God for our children? அநேக பெற்றோர்கள் பிள்ளைகளை குறை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அவர்கள் செய்கிற காரியங்களை நாம் அவர்களில் உற்சாகப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு நல்ல பாதையை கற்றுக் கொடுத்து நல்ல உற்சாகப்படுத்த வேண்டும். அவர்களுடைய நல்ல காரியங்களை அவர்கள் செய்யும் பொழுது, பொறுப்பாக செய்யும் பொழுது அவர்களை உற்சாகப்படுத்துவோம். Let us encourage our children when they do something good, when they say something good. Let us encourage them and thank God for them and thank your children for the joy they bring. For the joy they bring. கர்த்தர் அவர்கள் மூலமாக நமக்கு கொடுக்கிற சந்தோஷத்துக்காக அவர்களுக்கு நன்றி சொல்லுவோம். நான்காவதாக நாம் நன்றி சொல்லுவது நம்முடைய நண்பர்களுக்கு. There are good friends who will stand by you whatever happens. Tell them, thank you for standing with me. நீங்கள் ஒரு பெரிய செல்வந்தர் எப்பொழுது தெரியுமா? நல்ல நண்பர்கள் இருக்கும் பொழுது. You are rich when you have good friends. As a pastor, I've always enjoyed your friendship. என்னுடைய சபை மக்களுடைய சிநேகிதத்தன்மை சோர்ந்து போகும் பொழுது அல்லது என்னோடு பிரயாணம் செய்யும் பொழுது எவ்வளவு உற்சாகமாக இருக்குது. கர்த்தருடைய ஊழியத்திலே நாம் சேர்ந்து செய்கிற காரியங்கள். So I want to thank you as a pastor. You at present புகேரோத்தான், தமிழ் மெதடிஸ்ட் திருச்சபை, சுங்கைபுலோ உள்ள மக்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஏன்டா நீங்கள் அநேக முறை எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கிறீங்க. So I want to tell you, thank you for your love. Thank you for your concern. எவ்வளவு கருசனையோடு என்னை விசாரிக்கிறீர்கள். இதற்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். ஒன்று, உங்களுடைய சேவைக்காக. இரண்டாவது, கர்த்தர் உங்களோடு சேவை செய்ய எனக்கு கொடுத்த சந்தர்ப்பத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I give thanks to God for you, for what you mean to me. For God has given me the opportunity to serve you and be with you in your pain, in your sickness, in the times of marriage, in happiness, in times of sadness, when someone passes away in the family. It is good to give thanks. இந்த காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது இத்தனை ஆண்டுகளாக நம்மை நடத்தி வந்த அரசியல்வாதிகள், நல்லதோ கெட்டதோ, கெட்ட வழியோ தீமையான வழியோ சில வேளைகளிலே நமக்கு பாதகமாக கூட இருக்கலாம். ஆனால் அவர்களும் கர்த்தர் கொடுத்தவர் தான். அவர்களும் நம்மை போல பல பாடுகள் உள்ளவர்கள் தான். அவர்களுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாத்திமார்கள், thank the children's teachers. Thank your teachers. உங்களுடைய வாத்திமார்கள் இன்னும் இருந்தால் போய் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். My teacher, one of them, only one of them is still around. He's almost 99 years old. சித்தியவான் பக்கம் நான் போனேன்னா அவர்களை போய் பார்த்து அவர்களுக்கு நன்றி சொல்லி அவர்களோடு ஜீவித்து வருவேன். For all the things that he taught me. Of course, all the teachers in a way
have taught me so many things. எல்லா வாத்தியமார்களும் எனக்கு என்னென்ன காரியங்கள்லாம் கற்றுக் கொடுத்துருக்கிறார்கள். மை ஸ்கவுட் மாஸ்டர் வெளி இடங்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் மலை மேலே ஏறி கடல் கடந்து கப்பல் ஓட்டி எல்லா காரியங்களும் கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஸோ ஆல் தட் when I remember all that, I give thanks to God for him. He is no longer alive. And my classmates, என்னோடு கூட படித்தவர்கள், 1959 என்னுடைய சீனியர் கேம்பிரிட்ஜ் முடித்தேன். அந்த கிளாஸில் படித்தவர்கள், நாங்கள் படித்தது வந்து ஆண்களும் பெண்களும் சேர்ந்து தான். அந்த அப்போ உள்ள ஆங்கிலோ சைனீஸ் ஸ்கூல் இன் சித்தியவான், அவர்களோடு இன்னும் தொடர்பு இருக்குது. என்னோடு படித்தவர்களோடு இன்னும் நாங்கள் தொடர்பு வைத்திருக்கிறோம். அடிக்கடி டெலிஃபோன் செய்து பேசிக்கொள்வோம். கோலாலம்பூர் பக்கம் வெளியூரில் இருந்து வந்தார்கள் என்றால் அவர்களை சந்தித்து அவர்களோடும் நாம் சில காரியங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ளுகிறோம். நன்றி சொல்லுவோம் ஒருத்தருக்கு. குடும்பத்தில் ஏதாவது ஒன்றுன்னா டெலிஃபோன் செய்வார்கள், எங்களுக்காக ஜெபியுங்கள், பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். உங்களுடைய வட்டாரத்திலே உங்களை பாதுகாக்கிற போலீஸ் அதிகாரிகள், அவர்களுக்கு நன்றி சொல்லியிருக்கிறீங்களா? அல்லது உங்களுடைய வீடுகள் பக்கத்தில் செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காரு, அவர்களுக்கு நன்றி சொல்லியிருக்கிறீர்களா? மருத்துவமனைக்கு போகும்பொழுது அங்குள்ள டாக்டர்கள், நர்ஸ்மார்கள், உங்களுடைய வீட்டின் குப்பையை வந்து எடுத்து செல்லுகிற அந்த குப்பை கலெக்டர்ஸ், அவர்களுக்கு நன்றி சொல்லியிருக்கிறீர்களா? உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்து ஹலோ குட் மார்னிங் எப்படி இருக்கிறீங்க? Have you given thanks to your neighbors? It is good to give thanks to God, but it is also good to give thanks to others. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது நல்லது. அதோடு கூட நம்ம சுற்றிலும் இருக்கிறவர்களையும் மறந்து விடாதீர்கள். அவர்களுக்கும் நன்றி செலுத்துங்கள். ஒரு நன்மையான மேன்மையான ஒரு காரியம், நன்றி செலுத்துகிற ஒரு காரியம் என்னவென்றால், the best way to give thanks to God is to give your heart to him. உங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கு, அதான் அவர் விரும்புகிறார். நீங்கள் என்னென்னமோ கொடுக்கலாம், மரத்தில் காய்க்கிற கனிகளை கொண்டு வந்து கொடுக்கலாம், தோட்டத்தில் விளைகிற மரக்கறிகளை கொண்டு வந்து கொடுக்கலாம், பணம் கொடுக்கலாம், சம்பாதிக்கிறதுல இருந்து நம்ம பணம் கொடுக்கலாம். ஆனால் அவர் விரும்புவது நம்முடைய இருதயம். அதை அவருக்கு கொடுத்தீர்கள் என்றால் மற்றதெல்லாம் சுலபமாக வரும். அவர் மேல் நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை, அவர் மேல் நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசம். யூ commit your life, your family, your children, your loved ones, your dear ones, your work, your ministry, your home, with full confidence that God will take care of me and all that I have, because it all belongs to him. So I give thanks. அவருக்கு நன்றி சொல்லுகிறேன், அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். So it is that kind of thanksgiving that we celebrate today. இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற இந்த ஸ்தோத்திர ஆராதனை அபிதமான ஒரு ஆராதனை. எல்லாவற்றுக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது. ஏனென்றால் நீங்கள் அதிகமான சந்தோஷத்தை நீங்கள் இன்னும் அனுபவிப்பீர்கள். நன்றியுள்ள இருதயத்தோடு எல்லாவற்றையும் நீங்கள் பாருங்கள். ஸ்தோத்திரத்தோட எல்லாவற்றையும் கர்த்தருக்கு முன்பாக கொண்டு வாருங்கள். அவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை, நன்மையான காரியங்களை செய்வார். அதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அன்பானவர்களே, இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளும் நம்மை நேசிக்கிற கர்த்தர், நம்மை சந்திக்கிற கர்த்தர் எவ்வளவு உண்மை உள்ளவர். அதற்காக கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. திருவிருந்திலே நாம் வீட்டிலே குடும்பத்தாரோடு பகிர்ந்து கொள்ளுகிறோம். இதுதான் ஆரம்ப கால திருச்சபையிலே நடந்த காரியம். ஒவ்வொரு வீட்டிலும் கூடும் பொழுது அவர்கள் கர்த்தர் செய்த காரியங்களை நினைவு கூர்ந்து
திருவிருந்திலே கலந்து கொண்டார்கள், அப்பம் பிக்குதலிலே கலந்து கொண்டார்கள், பிரேக்கிங் ஆஃப் பிரெட். ஸோ வி டூ இட் டுடே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக, கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. ஜெபிப்போம். Father, we thank you and praise you for this day. Grant us, Lord, a grateful heart to give you thanks for every good gift that you have given us. எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்கிற நல்ல ஈவுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்கள் திருச்சபை குடும்பத்தை உம்முடைய கரத்தில் வைக்கிறோம். நாங்கள் ஒரு மனதாக ஏக மனதாக கர்த்தாவே எங்கள் திருச்சபை ஆலயத்தின் பழுது பார்ப்பதையும் சுவர் கட்டுவதிலும் நீர் எங்களுக்கு கொடுத்த உதவிக்காக ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தாவே இந்த காரியங்களிலே உழைத்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் உமக்கு நன்றி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். பாஸ்டர் பிபி ஆபிரகாமுக்காக ஸ்தோத்திரம். அவர் கர்த்தாவே பலவீனத்திலே அவரோடு கூட நீர் இருந்து நல்ல சுகத்தை பலத்தை அருளி செய்த தெய்வுக்காக ஸ்தோத்திரம். திருச்சபையின் மக்கள் ஒவ்வொருவரோடும் ஒவ்வொரு குடும்பத்தோடும் குடும்பத்தின் பிள்ளைகளோடும் பிள்ளைகளின் பிள்ளைகளோடும் கூட இருந்து நீர் வழி நடத்தி வரும் தெய்வுக்காக ஸ்தோத்திரம். வேலைக்கு போகிற பிள்ளைகளோடு கூட இரும். பள்ளியிலே படிக்கிற பிள்ளைகளோடு கூட தங்கியிருந்து அவர்களுக்கு ஞானத்தை கல்வி அறிவை நீர் தந்திரலும். காலேஜ் யூனிவர்சிட்டியிலே படிக்கிற பிள்ளைகளையும் உம்முடைய பராமரிப்புக்கும் அன்புக்கும் ஆசீர்வாதத்துக்கும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருந்து ஆசீர்வதித்து வழி நடத்த இயேசு கிறிஸ்துவின் மாறாத அன்பின் நிமித்தம் வேண்டுகிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமென். மெய்யாகவே ஆண்டவர் நம்மோடு பேசியிருப்பார் என்று நான் நம்புகின்றேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எப்பொழுதும் எல்லாவற்றிற்கும் நீங்களும் நானும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே வேளையிலும் நமக்கென்று நம்மை தேடி வந்து நம் ரட்சிப்புக்காக வந்த இயேசு கிறிஸ்துவிற்காக நாம் ஸ்தோத்திரிக்க கடவோம். நன்றி இருதயத்தோடு நாம் அன்பின் விருந்திலே கலந்து கொள்வோமாக. பரிசுத்த நற்கருணை திருச்சபையிலே வழங்க முடியாமல் இருக்கிறபடியால் தங்கள் இல்லங்களில் தயவு செய்து அன்பு விருந்தில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து வேளையிலே நம் மத்தியிலே MMM மியான்மர் சார்பாக ஷூ பாக்ஸ் ப்ராஜெக்ட் அதை குறித்து மேல் விவரங்களை நமக்கு வழங்குவதற்கு நம்முடைய சபையின் MMM தலைவி குமாரி ஸ்டெல்லா ஜோசப் அவர்கள் வழிநடத்துவார்கள். திருமதி குமாரி ஸ்டெல்லா ஜோசப் அவர்கள் MMM ஷூ பாக்ஸ் ப்ராஜெக்டை குறித்து நமக்கு விவரித்து சொல்வார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் TMC புக்கிரோத்தான் அங்கத்தினர்களுக்கும் சுங்கே ப்ளூ வெளிப்பருவொலி அங்கத்தினர்களுக்கும் உங்களை யாவருக்கும் ஸ்தோத்திரம். இந்த வேலையிலும் நம்மளோட MMM அதாவது நேஷன் மிஷன் மூவ்மெண்ட் அவர்கள் ஒரு ஷூ பாக்ஸ் ப்ராஜெக்ட் செய்ய இருக்கிறார்கள். இது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா அகதி பிள்ளைகள். நம்ம தேசத்தில் 18 முஸ்லீம் நாட்டில் சேர்ந்தவங்க நம்ம தேசத்தில் அகதிகள் இருக்கார்கள். அவர்களோட பிள்ளைகளுக்கு கல்வி வசதி இல்லாமல் இருக்கிறார்கள். அதனால எல்ஷடா என்ற டீம் அந்த டீம் பிள்ளைகளுக்கு கல்வி இந்த பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்கணும் என்று சொல்லி
ஒரு என்ன செஞ்சாங்க, சிங்கப்பூர்லேருந்து சிலபஸ் எடுத்து பிள்ளைகளுக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்குறார்கள். இது வந்து கிளாங்கில் வந்து பர்னாபாஸ் சர்ச் இருக்கு, அந்த இடத்துல தான் அந்த ஸ்கூல் நடக்கிறது. அது மட்டும் இல்லை, இன்னும் 4-5 இடத்துலையும் கிளாங்லேயும் நடைபெற இருக்கிறது. அவர்களுக்கு கிறிஸ்மஸ் மாதத்தில் ஒரு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் செய்யணும் என்று சொல்லி ஒரு ஷூ பாக்ஸை, இந்த மாதிரி ஒரு ஷூ பாக்ஸு அழகாக அந்த ரேப்பிங் பேப்பரில் வந்து ரேப் பண்ணி, அல்லது உங்களோட கிரியேட்டிவிட்டி மூலியமாக எப்படி நீங்கள் டெக்கரேஷன், இந்த ஷூ பாக்ஸை டெக்கரேஷன் பண்ணி நீங்கள் It all begins with you and your family packing shoebox gifts. Choosing the perfect items, including a letter, and of course, a family photo. But it doesn't stop there. The shoebox gifts you pack bring joy to children all over the world. It's so simple, faith like a child. I give you an inch and you take me a mile. I feel the wind rush and the thunder roll. 2 feet on the water, only one way to go. Yeah, I don't gotta be afraid no more, no, 'cause I know you up through the storm. I'm more than just a talker. I'm a wave walker. I'm dancing on water. When the devil tries to shake me, I just pray. Natural now. I don't gotta be afraid no more, 'cause I know you're up through the storm. I'm more than just a talker. I'm a நன்றி. Thank you for giving me this present. Thank you so much, and I praise God. Bless you guys. Terima kasih terima kasih kerana bagi saya hadiah. Thank you. Thank you, Uncle. Thank you, Auntie. 'Cause you will make a way. பாருங்கள், இறுதி பாடலுக்கு நாம் யாவரும் எழுந்து நின்று 2வது காணிக்கையாகவும் நாம் எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் என்ற பாடலை நாம் ஒருமனப்பட்டு பாடுவோமாக. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் என்ற பாடலை பாடும்போது நாம் 2வது காணிக்கை தமிழ் வருடாந்திர மேம்பாட்டு நிதிக்கென்று நாம் படைப்போமாக. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன்,
நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தீர் தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தீர் தேவனே உம்மை துதிப்பேன். தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலத்தால் இடை கட்டினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. இறுதி ஜெபத்தையும் ஆசீர்வாதத்தையும் நம்ம மத்தியில் இருக்கிற அருத்திரு டாக்டர் ஜான் கோல் பிளே அவர்கள் வழங்குவார்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமானவர் உங்களோடு இருந்து உங்களை பலப்படுத்தி சுகப்படுத்தி வழிநடத்தி காக்க கடவர். சமாதானத்தின் தெய்வம் உங்களோடு கூட இருப்பாராக. சகல ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிரப்புவாராக. அவரே உங்களை கரம் பிடித்து நடத்தி ஆசீர்வதித்து குடும்பமாக, திருச்சபை குடும்பமாக வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை ஆன்லைன் ஆராதனையில் கலந்து கொண்ட சபையார் யாவருக்கும் தலைமை போதகர் அருத்திரு டாக்டர் ஜான்ஸ் கோவிலை சார்பாகவும் அடியேன் சார்பாகவும் நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் தாமே உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. சபையார் கவனத்திற்கு நம்முடைய ஸ்லாங்கூர் மாநிலம் CMCO 27 அக்டோபரிலிருந்து 9 நவம்பர் மாதம் வரை நீடிக்கப்பட்டிருக்கின்றது. ஆதலால் சபை ஆராதனைகளும் ஊழியங்களும் நடைபெற முடியாது என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆதலால் சபையார் யாவரும் தங்கள் இல்லங்களில் குடும்ப ஜெப கூட்டத்தையும் ஆராதனையும் நடத்தி ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தயவுசெய்து தெரிவிக்கப்பட்டிருக்கிற அல்லது அறிவிக்கப்பட்டிருக்கிற SOPயை கடைபிடிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சபையார் கவனத்திற்கு நம்மளுடைய திருச்சபையின் ஸ்தோத்திர பிரதிஷ்டை ஆராதனை இன்று நடைபெற வேண்டியதாக இருந்தது. ஆனால் CMCO காரணத்தின் நிமித்தம் 15ஆம் தேதி நவம்பர் மாதத்துக்கு ஒத்தி வைக்கப்படுகிறது. தலைமை போதகர் ஆலோசனையின் கீழ் இந்த ஒத்திவைப்பு செய்யப்படுகிறது. சபையார் தயவுசெய்து கவனத்தில் கொள்ளவும். ஆதலால் ஒவ்வொரு குடும்பமும் தங்கள் இல்லங்களில் சாயந்தரத்தில் குடும்ப ஜெபக்கூட்டத்தை நடத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இதன் மூலமாக நாம் ஒருமனப்பட்டு தேவனுடைய கிருபாசனத்திலே பிரவேசிக்கவும் தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கிருபை பெற வாய்ப்பாக அமையும். இந்த காலகட்டத்தில் அக்டோபர் மாதம் 3வது வாரத்திலிருந்து நாம் சபைக்கு வர முடியாமல் இருக்கிறபடியினால்
குறிப்பாக காணிக்கைகளையும் தசம பாகத்தையும் நாம் எப்பொழுதும் ஆன்லைன் மூலமாக செலுத்துகிற பிரகாரமாக செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சிரமம் ஏற்படுமே என்றால் தயவுசெய்து போதகரை சந்திக்கவும். மற்றும்படி யார் யார் ஆன்லைன் மூலமாக நீங்கள் உங்களுடைய தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் செலுத்த முடியும் என்றால் செலுத்தி அந்த பேங்கிங் ஸ்லிப்பை திரு ஜேசுதாஸ் அவர்களிடத்தில் அனுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மற்றும் சபை கட்டுமான வேலை இன்னும் முடியவில்லை, சீக்கிரத்தில் முடிந்துவிடும் என்று எதிர்பார்க்கின்றோம். தேவையான தொகை 17,500 தேவையான தொகை 17,500 ரிங்கிட். இந்த தொகையை சபையாரில் யாராகிலும் ஏவப்படுவீர்கள் என்றால் நன்கொடையாகவோ அல்லது வட்டி இல்லாத கடனாகவோ நீங்கள் கொடுத்து உதவி செய்ய விரும்பினால் தயவுசெய்து பொருளாளர் திரு ஜேசுதாஸ் அவர்களை தொடர்பு கொள்ளவும். வாராந்திர ஊழியங்கள் நிகழ்வுகள் ஏதும் இந்த காலகட்டத்தில் நடைபெறக்கூடாது என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆதலால் செய்ய விரும்புகிற ஊழியங்கள் ஆன்லைன் மூலமாக நடத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. மற்ற விவரங்கள் மாநாட்டு மெதரிஸ் முதியோர் ஐக்கியத்தின் ஆண்டு பொதுக்கூட்டம் 28 நவம்பர் மாதத்துக்கு ஒத்திவைக்கப்படுகிறது. டிஎன்சி கேஎல்லில் நடைபெறும். அதேபோல் மாநாட்டு இளம் முதியோர் ஆண்டு பொதுக்கூட்டம் டிஎன்சி கேஎல்லில் 5 டிசம்பர் மாதம் காலை 10 மணியிலிருந்து 1 மணி வரை நடைபெறும். அதே நாளில் மாநாட்டு வாலிபர்கள் ஆண்டு பொதுக்கூட்டம் 5 டிசம்பர் மாதத்தில் 2 மணியிலிருந்து 5 வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்படுகின்றது. எல்லா ஏஜென்சி மெதரிஸ் முதியோர் ஐக்கியம், மெதரிஸ் இளம் முதியோர் ஐக்கியம், மெதரிஸ் வாலிபர் ஐக்கியம் கவனத்தில் கொள்ளவும். ஸ்தோத்திர பிரதிஷ்டை ஆராதனை 15 ஒத்திவைக்கப்படுகிறது. காலை 9 மணிக்கு ஒரே ஆராதனையாக அனுசரிக்கப்படும். சபையார் யாவரும் மெரூன் கலரில் உங்களுடைய உடுப்புகளை அணிந்து வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கர்த்தருக்கென்று வருடாந்திர ஸ்தோத்திர பண்டிகையாக கொண்டாடுறதினால் சபையார் நீங்கள் கொண்டு ஆண்டவருக்கு கொடுக்க விரும்புகின்ற ஸ்தோத்திர பலிகளை நீங்கள் செலுத்தலாம். ஆயத்தத்தோடு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மெதரிஸ் பெண்கள் ஆண்டு பொதுக்கூட்டம் அல்லது மெதரிஸ் பெண்கள் மாநாடு டிசம்பர் 12 ஒத்திவைக்கப்படுகின்றது. டிஎன்சி கிளாங் ஹாலில் நடைபெறும். 12 டிசம்பர் மாதத்துக்கு ஒத்திவைக்கப்படுகின்றது. 45வது தமிழ் வருடாந்திர மாநாட்டின் அமர்வு 21 நவம்பர் மாதத்தில் ஆன்லைன் மூலமாக நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. 45வது தமிழ் வருடாந்திர மாநாடு நவம்பர் 21 ஆன்லைன் மூலமாக நடைபெறும் என்று அறிவிக்கப்படுகின்றது. இந்த ஆண்டில் கொரோனா வாதையின் நிமித்தம் கேரள் குழுவினர்களும் கிறிஸ்மஸ் பண்டிகையின் கொண்டாட்டங்களும் நடைபெறக்கூடாது என்று டிஏசி எக்ஸ்கோ மூலமாக தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. ஆதலால் சபையில் தனிப்பட்ட முறையிலோ குடும்பத்திலோ அல்லது நீங்கள் ஏஜென்சியாக கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் கேரள் குழுவாக அமைக்கக்கூடாது என்று அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது யாவும் நம்மளுடைய நலனுக்காக செய்யப்பட்ட தீர்மானங்கள் ஆகும். ஆதலால் தயவுசெய்து நாம்
கீழ்ப்படிதலோடு இணங்கி நடப்போமாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.